ஒரு வேளை சோத்துக்காக பிச்சை எடுக்கும் நேரம் வரும்போது அடுத்த வேளை சோறு கிடைக்காம எவ்வளவு பேர் தெருவில் நிற்கிறாங்க பாரு. நான் பாரதி வெளி விதை இனிமையான பொருளில் உங்களுக்கு சந்திக்க வந்ததுக்கு 1:31 நிமிடத்தில் மன நிறைவடைகிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காய் சோறு, சுண்டைக்கடலை சோறு, கேரட்டு, பீன்ஸு போட்டு காய் சோறு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ பார், தெரியுதா? மயில்சாமி கவுண்டர் தான் திட்டுவார், சோறை சுண்டக்கூடாது. அடுத்த வேளை சோறு கிடைக்காம தான் இப்போ நம்ம நிற்கிறோமே, நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். தெரியுதா? உப்பு கொஞ்சம் அதிகமாக போச்சு. காலைல சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கும்போது தெரிஞ்சு உப்பு அதிகம். தக்காளி தொக்கு வாத்தியாரு கடை. ஒரு வேளை சோத்துக்காக பொழுதே நிற்கும் அலையும் அலைச்சல் வெயிலில் அடுத்த வேளை சோறுக்காக உட்கார்ந்து சாப்பிடும் நிலைமை வருமா நமக்கு எல்லாம்? இந்த நிலைமை வராது. உயிரோடு இந்த மூச்சு சுவாச காசு இழுத்து கொண்டு விடுற வரலையும் அடுத்த வேளை சோறு திங்கிறதுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படியே என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.